திருச்சியில் நடைபெறும் இனிய நந்தவனம் 29வது ஆண்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் தலைமையேற்று சிறப்பிக்கிறார். அமெரிக்கா கடத்தி சென்ற வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ உயிருடன் உள்ளாரா என எங்களுக்கு தெரிய வேண்டும் என்று வெனிசுலா அரசியல் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா நடத்திய இந்த திடீர் தாக்குதலை பற்றி விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். உலக நாட்டு தலைவர்கள்லாம் அதிர்ந்து போயிருக்காங்க இந்த சம்பவத்தை பார்த்து. ஏன் அதிர்ந்து போயிருக்காங்க? ஒரு நாட்டினுடைய சிட்டிங் பிரசிடென்ட், ஒரு நாட்டினுடைய அதிபர், அந்த அதிபரை அவருக்கு எவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும் அந்த நாட்டில், அந்த நாட்டினுள்ளே திபு என புகுந்து குண்டு வீசிவிட்டு அதிபரை கடத்தி சென்று வந்திருக்கின்றார்கள் அமெரிக்காவை சேர்ந்த இராணுவத்தினர். ட்ரம்பின் உத்தரவின் பேரில் இவ்வாறு செய்திருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் உத்தரவு போட்டுவிட்டார். அவர்களுடைய படையும் வெனிசுவேலா உள்ளே நுழைந்தது. அதிபரையும் அதிபரின் மனைவியையும் அங்கிருந்து கடத்தி சென்று விட்டார்கள். சிறைபிடித்து நாடு கடத்தி சென்றிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம் என்ன? அவர் ட்ரம்ப் சொன்ன பேச்சை கேட்கல. ட்ரம்ப் என்ன சொன்னார்? போதும், நீங்கள் பதவியை விலகிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் கேட்கல. இப்படி நடந்திருக்கு. வட அமெரிக்காவில் இருக்கிறதா யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. தென் அமெரிக்காவில் மொத்தம் 12 நாடுகள் இருக்குது. அந்த 12 நாடுகளில் ஒன்று தான் வெனிசுவேலா என்று அழைக்கப்படுகின்ற நாடு. அதை நாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணால் நீங்கள் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த தென் அமெரிக்காவில் வடக்கு பகுதியில் உள்ள நாடு தான் வெனிசுவேலா. அமெரிக்கா இங்கே இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரியும். இதை பாருங்கள், கனடா பார்டர், அப்படியே அமெரிக்காவை நம்ம ரஃபாக ஒரு ஸ்கெட்ச் போடுவோம். அதிபர் ட்ரம்ப் இங்கே இருக்கிறார், வெனிசுவேலா இங்கே இருக்கிறது. சரி, ஏற்கனவே அமெரிக்காவை பொறுத்தவரை ட்ரம்ப் முன்வைக்கும் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, வெனிசுவேலா மேலே கடுமையான கோபத்தில் இருக்கிறார். அதுக்கு அவர் சொல்லக்கூடிய 2 காரணங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று, ட்ரக் மாஃபியா அதிகமாக செயல்படுறீங்க, எங்கள் நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறீங்க, போதைப் பொருளுக்கு இங்கே இருக்க இளைஞர்கள் அடிமையாகிறாங்க, இதற்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி வெனிசுவேலாவை குறை சொல்கிறார். இது ஒன்று. 2வது காரணம், உங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் இல்லீகல் இமிக்ரெண்ட்டாக, சட்டவிரோத குடியேறிகள் எங்கள் ஊருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க, இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. இந்த 2 குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு அதிபரையே நாடு கடத்தி விட்டார், இரவோடு இரவாக. இப்போ மற்ற நாடுகள்லாம் என்ன கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா, இது நாடு, ஒரு அதிபரை, சிட்டிங் அதிபரை நாடு கடத்தும் அளவிற்கு இது ஒரு மிகப்பெரிய சம்பவமா? நீங்கள் நோபல், அதாவது அமைதிக்கான நொபேல் பரிசை கேட்கிறீர்கள், இது எந்த வகையில் அமைதியாகும்? அந்தந்த நாட்டுக்கு என்று ஒரு இறையாண்மை இருக்கிறது, சர்வதேச நீதிமன்றம் டீல் பண்ணலாம். வேற ஒரு நாடு எப்படி இன்னொரு நாட்டுக்குள்ளே புகுந்து குண்டுகளை வீசி அதிரடியாக அந்த பாதுகாப்பு வலயத்தில் இருக்கக்கூடிய அதிபரையும் அவருடைய மனைவியையும் நாடு கடத்த முடியும் என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள். வெனிசுவேலா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, அவர் சொல்கிற அந்த 2 காரணத்துக்காக எங்களை கடத்தலை, உலகத்திலேயே எந்த நாட்டில் அதிகமான கச்சா எண்ணெய் வளம் இருக்கிறது? எங்ககிட்ட தான் இருக்குது, வெனிசுவேலா கிட்ட தான் இருக்குது. 18%லேருந்து 20% இந்த உலகத்தின் ஆயில் ரிசர்வ்ஸை நாங்கள் தான் வைத்திருக்கிறோம். அது மீது கண் வைத்திருக்கிறது அமெரிக்கா. பல அமெரிக்க அதிபர்கள் வெனிசுவேலா நாட்டின் மீது கோபமாக இருந்தாலும் ட்ரம்ப் இறங்கி சம்பவம் செய்திருக்கிறார். வெனிசுவேலா நாடு யாரோட டச்சில் இருக்காங்கன்னா, அமெரிக்காவை அவங்க நட்பு வட்டாரத்தில் வச்சுக்கல, அவங்க ரஷ்யா, சீனாவோடு நட்பு வட்டாரத்தில் இருக்கிறார்கள். இந்த தென் அமெரிக்காவில் உள்ள இந்த 13 நாடு, அதாவது 12 நாடுகளும் அதிபர் ட்ரம்ப் சொல்வதை கேட்கிறார்கள். வெனிசுவேலா மட்டும்தான் கேட்காத நாடு. அந்த கேட்காத நாட்டின் அதிபரையே கடத்தியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்னாடி என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறதுக்கு முன்னாடி, முதல்ல அமெரிக்க போர் விமானங்கள் இதற்காக ஒத்திகை பார்த்த காட்சிகள், இந்த போர் கப்பல்கள், போர் விமானங்கள், அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். இதைத் தொடர்ந்து நள்ளிரவு சுமார் 2 மணிக்கு அவங்களோட நேரப்படி அங்கே நடத்தப்பட்ட தாக்குதல்கள், வீசப்பட்ட குண்டுகள், அது பொதுமக்கள் வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த காட்சிகளை பார்க்கலாம்.
அமெரிக்க ஹெலிகாப்டர்கள் வெனிசுவேலாவில் ரொம்ப லோ ஹைட்டில் பறந்து குண்டு வீசிய அந்த காட்சிகளையும் தற்பொழுது பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கல்ல, இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் ஏற்கனவே இது இந்த கரீபியன் சி என்று அழைப்பார்கள், அந்த கடல் பகுதியில் உள்ள வெனிசுவேலாவின் கப்பல்கள் மீது ட்ரம்ப் ஏற்கனவே தாக்குதல் நடத்தியது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை அங்கே நிறுத்தியிருக்கிறார், நியூக்ளியர் சப்மரின் நீர்மூழ்கி கப்பலை அங்கே நிறுத்தியிருக்கிறார். இது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் வகையில் இந்த குறிப்பிட்ட ஒரு தீவில் போர் விமானங்களை நிறுத்தியிருக்கிறார். எங்களுடைய படைகள் மீது கை வச்சா இப்படி நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை காட்டி கொண்டிருந்தார். கடலில் தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தார். பல பேர் எச்சரித்தாங்க, வெனிசுவேலாவை கடலில் தாக்குதல் நடத்தினவங்களுக்கு தரையில் குண்டு வீசுவது ரொம்ப நேரம் ஆகாது, ஜாக்கிரதையாக இருங்க, தயாரிப்புங்களை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் வெனிசுவேலா உள்ளே புகுந்து அமெரிக்க போர் விமானங்கள் குண்டுகளை வீசியது மட்டுமில்லாமல் அதிபரையும் கடத்தி சென்றிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவின் இந்த தாக்குதல் இந்த பகுதியிலிருந்து நடத்தப்பட்டிருக்கிறது. வெனிசுவேலா மேலே கமாண்ட் இங்கிருந்து தான் வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் உலகிற்கு சொல்லும் செய்தி என்ன? குறிப்பாக உலக மக்களுக்கு கிடையாது, உலகத்தில் சுமார் 200 நாடுகள் இருக்குது. அந்த நாட்டின் தலைவர்களுக்கு சொல்லப்படும் செய்தி என்ன அப்படின்னா, ட்ரம்ப் சொல்வதை கேளுங்கள், இல்லை என்றால் நாடு கடத்தப்படுவீர்கள். அது எந்த காரணத்தை வைத்து வேண்டுமானாலும் நீங்கள் நாடு கடத்தப்படலாம். நீங்கள் எவ்வளவு பாதுகாப்பான கோட்டைக்குள்ளே அமர்ந்து இருந்தாலும் அமெரிக்க இராணுவம் நினைத்தால் அடித்துவிட்டு அங்கிருந்து கடத்தி செல்வார்கள் என்ற அபாயகரமான எச்சரிக்கையை அமெரிக்கா உலகிற்கு இன்று சொல்லி உள்ளது என்று சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தங்களுடைய குமுறல்களை வெளிப்படுத்துகிறார்கள். அடுத்தடுத்து என்ன நடக்கவிருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்க்க வேண்டி இருக்கும். திருச்சியில் நடைபெறும் இனிய நந்தவனம் 29வது ஆண்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அவர்கள் தலைமையேற்று சிறப்பிக்கிறார்.